தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசு செய்திகளை சந்தித்தவராக நேரடி காட்சிகளை பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளரும் சட்டமன்றத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவருமான சகோதரர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விவசாய சங்கங்களுடைய தலைவர்கள் அவர்களுடைய பிரதிநிதிகளுடைய கூட்டம் இன்று நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நானும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் திரு கே.ஆர். ராமசாமி அவர்களும் காங்கிரஸ் விவசாய அணியினுடைய தலைவர் பவன்குமார் அவர்களும் இதில் கலந்து கொண்டோம். பெரும்பாலான அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் மேலும் பெரும்பாலான விவசாய சங்கங்களுடைய தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானம் என்பது தமிழக சட்டமன்றத்தை உடனடியாக கூட்ட வேண்டும். தமிழக சட்டமன்றத்தில் மத்திய அரசை வற்புறுத்தி காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று வற்புறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்காக உடனடியாக தமிழக சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும். 1. 2. அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தை தமிழக அரசு கூட்ட வேண்டும். அனைத்து கட்சி தலைவர்களையும் அனைத்து கட்சி விவசாய சங்கங்களுடைய தலைவர்களையும் மற்றும் பல்வேறு அமைப்புகள் விவசாயிகளுடைய நலன்களுக்காக விவசாய தொழிலாளர்களுடைய நலன்களுக்காக போராடக்கூடிய பல்வேறு அமைப்புகளுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்திக்க வேண்டும். கர்நாடக மாநிலத்தில் மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து செய்வதைப் போல, கேரளாவிலே மற்ற கட்சிகள் எல்லாம் இணைந்து செய்வதைப் போல இங்கேயும் எல்லோரும் இணைந்து பிரதமரை சந்தித்து ஒரு அழுத்தம் தர வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்கிற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஒருவேளை பல முறை இது குறித்து தமிழக அரசை கேட்டுள்ளோம், ஆளுங்கட்சியை கேட்டுள்ளோம். இதில் அவர்கள் ஒரு வேளை முடிவெடுக்காவிட்டால் அதற்கு பின்னாலே இந்த பிரச்சனையை மேலும் எப்படி கையாள்வது என்பது குறித்து அனைத்து கட்சி தலைவர்கள் அனைத்து விவசாய சங்கங்களுடைய தலைவர்களை அழைத்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்வது என்று இந்த கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே பலமுறை பதில் அளித்து விட்டேன். இது கட்சி சம்பந்தமான பிரச்சனை அல்ல, ஆட்சி சம்பந்தமான பிரச்சனைகள். இப்போது கர்நாடகத்தில் காங்கிரஸ் இருக்கிறது, இதுக்கு முன்னாலே பிஜேபி இருந்தது, அதற்கு முன்னாலே ஜனதா தளம் கூட ஆட்சியில் இருந்தது. இப்படி யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பது பிரச்சனை அல்ல, அந்த அரசாங்கம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். அதுபோல் கேரளாவிலே இப்போது கம்யூனிஸ்ட் இருக்கிறது, முன்னாலே காங்கிரஸ் இருந்தது. முல்லை பெரியார் பிரச்சனை தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருக்கிறது. வட மாநிலங்களிலே மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா போன்ற மாநிலங்களிலே பிஜேபி முதலமைச்சர்கள் 2 மாநிலத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த 2 மாநிலத்திற்கு இடையிலான பிரச்சனைகள் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. ஆக இது மொழி கட்சி எல்லைகளை கடந்தது. 2 வகையாக இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். 1, நிர்வாக ரீதியாக என்கிற போது மாநிலங்களுக்கு இடையிலே பிரச்சனை ஏற்பட்டால் அதில் தலையிட வேண்டியது மத்திய அரசு. மத்திய அரசு தலையிட்டு மாநிலங்களுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனைக்கு நிர்வாக ரீதியாக தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மத்திய அரசு அப்படி நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது, மறுக்கிறது. 2வது, சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் இந்தியாவில் இருக்கிற உயர்ந்த நீதியை நிலைநாட்டுகிற உச்ச அமைப்பாகும். ஆக உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை மாநிலங்கள் மட்டுமல்ல மத்திய அரசும் மதிக்க வேண்டும்.
மத்திய அரசுக்கு காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறது, உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். அதில் பிஜேபியில் இருக்க மத்திய அரசு, மோடி அவர்களுடைய அரசு ஏன் தயக்கம் காட்டுகிறது, ஏன் மறுக்கிறது, ஏன் செய்ய மறுக்கிறது, ஏன் சட்டத்தை, உச்சநீதிமன்றத்தை மதிக்கவில்லை? கர்நாடகத்திலே தேர்தல் லாபம் பெறுவதற்காக பிஜேபி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் வேண்டுமென்றே தமிழகத்தை பழிவாங்குகிறது. இது ரெண்டு தலைவர்கள் பேசியோ, ரெண்டு முதலமைச்சர்களுக்குள்ளாக பேசியோ நடக்கிற பிரச்சனை இல்லை. 100 ஆண்டுகளாக நடந்து வருகிற சட்ட ரீதியான போராட்டம். சட்ட ரீதியாகவும், அரசியல் ரீதியாகவும், நிர்வாக ரீதியாகவும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். Being a national party, do you think your party should have ensured your chief minister abides by the Supreme Court order? What you say is the name excuse. மாநில அரசு, கர்நாடகத்தில் மாநில அரசு, even though it is delayed, they have obeyed the order of the Supreme Court. As per the Supreme Court direction, they have released water earlier, and today also Kaveri water is coming to some extent.